பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. என்ன பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்க. தாம்பலம் போடுறீங்களா? பெரிய பூ மார்க்கெட் இருக்கு பேபி. இந்த சைடு இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அந்த சைடு இருக்கு. நல்ல கலரா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் போட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இன்னைக்கு பாண்டிச்சேரிக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்காக போறோம். ஷாப்பிங் தான் பண்ண போறோம். ஆமா. சோ கட்டப்பையும் கையுமா வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கிளம்பிட்டோம். எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து வருது. அந்த ஃபங்க்ஷன் அதுக்காக நம்ம ஷாப்பிங் பண்ண போறோம். ஆமா, வாங்க என்னென்னலாம் வாங்குறேன்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி மார்க்கெட்டுக்கு வந்து வந்தாச்சு. நிறைய டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் நான் காட்டியிருக்கேன். அப்போ வந்து உள்ள போய் மார்க்கெட் உள்ள போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா கமெண்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிச்சேரி மார்க்கெட் தான் போய் பார்க்க போறோம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பூஜை பொருளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் கொடுக்குறாங்க. மஞ்சள், சிவப்பு, அப்புறம் பாத்தீங்கன்னா சந்தனம், விபூதி, சூடம், இன்னும் நிறைய லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து அந்த தட்டுக்கு கொடுப்பாங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. ரிட்டர்ன் கிஃப்ட் அதுவும் வாங்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும். அப்படியே ஒண்ணு ஒண்ணா வாங்கிட்டு போலாம் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் உள்ள போமா? போலாம். மார்க்கெட் உள்ள நடந்து போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது கால் இந்த பொட்டு வாங்கணும் நீ, அது பாரு. அப்புறம் நலங்கு ஜாமான்லாம் வாங்கணும்ல. நலங்கு அது என்னது? நலங்கு ஜாமான் தான் தட்டுல போட்டாலே இந்த நலங்கு ஜாமான் தான் சொல்லுவாங்க. சரி எல்லாமே வாங்கிக்கலாம். நீங்க தான் வாங்கணுமா? ஆமா, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட். சிவப்பு ஒரு 100, சந்தனம் 10 ரூபாய்க்கு. லிஸ்ட் பார்த்து சொல்லுங்க. சரி வாங்க. நான் சங்கீதா வாங்கிட்டியா? அமௌண்ட் எவ்வளோன்னு கட்டி கொடு. இன்னும் நிறைய வாங்கணும். கொஞ்சம் ஐட்டம் தான் வாங்கியிருக்கேன். இன்னும் வேட்டி துண்டுலாம் வந்து வாங்கணும். வேட்டி துண்டு, அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் வாங்கணும். மார்க்கெட்ல வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டியா? இங்கேதான் துண்டுலாம் இருக்கு, இங்கே வாங்கிக்கலாம். இல்லை கடையில் போய் வாங்கிக்கலாம் அப்படி போகும்போது. மார்க்கெட்ல வாங்க வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. வாழைப்பழம் மட்டும் பழம் மார்க்கெட்ல வாங்கி வெளில போயிடலாம். போலாமா? இந்த பூ வாங்கிக்கலாமா? வாங்கிக்கோ. குண்டு மல்லி வாங்கறதால குண்டு மல்லி வாங்கிக்கோ. குண்டு மல்லி 300 ரூபாய், 250 ரூபாய் தான் பாக்குறேன். குண்டு மல்லியே வாங்கிக்கோ. ரோஸ்லாம் இல்லையா? அடுத்து எங்க போற? அடுத்து பூ மார்க்கெட். பூ மார்க்கெட். சரி. ரோஜா பூ வந்து வாங்கலாம் தட்டுல வைக்கிறதுக்கு. அப்புறம் எல்லா தட்டுலையும் வந்து போடுறதுக்கு. என்ன கலரே வாங்கிக்கோ. 2 கலர். இது எவ்வளோண்ணா? 2 சேர்த்து கலர். 1/4 கிலோ 50 ரூபாயா? விலை ஏறிச்சு. பூ வாங்கின இடத்த திருப்பி வாங்க போறியா? போலாமா? பூ வாங்கிட்டல, அப்புறம் என்ன சுத்தி வந்துனுங்கிற? வேடிக்கை பார்த்துன்னு வர. சரி பார் பெரிய ரோஸ். சரி வாங்கிக்க. நானே கேட்டவன் இல்லைன்னா எதுவும் கிடையாது. வேணாமா? பெரிய மார்க்கெட் இருக்கு போல. பெரிய பூ மார்க்கெட் இருக்கு பேபி. இந்த சைடு இருக்கு, அந்த பக்கம் இருக்கு, அந்த சைடு இருக்கு. பாண்டிச்சேரிக்கு பின்ன பாண்டிச்சேரிக்கே மொத்தம் இதான் மார்க்கெட். மார்க்கெட் வந்து வாங்க வந்தது ஒன்று, பார்க்கறது ஒன்று. இந்த பாஸ்தா தான் நீ கேட்ட பாஸ்தா? ஆமா, நான் இதான் கேட்டேன். ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யறதுக்கு வாங்கிக்கோண்ணா. ஓ சூப்பரா இருக்கு. மார்க்கெட்ல எல்லாமே கிடைக்கும் சங்கீதா. ஒரு 1/4 கிலோ வாங்கிக்கோ. நீ கூட வாங்க மாட்டேன்னு நினைச்சேன் நான். சரி அப்பவும் சாப்பிடுவாரு, நானும் சாப்பிடுவேன். சரி ஓகே. ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்கணுமா? வாழைப்பழம் மட்டும் வாங்கினா வீட்டுக்கு போகலாமா? கிலோ 60 ரூபாயா? எல்லாமே எடை கணக்கு தான். 3 சீப்பு.
அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்ல ஷாப்பிங் முடிச்சாச்சு. இப்போ வந்து துணி கடைக்கு போகணும். துணி கடைக்கு போட்டு அடுத்து பாத்திர கடைக்கு போகணும். ஒரு கடைக்கே மாத்தி மாத்தி போக வேண்டியது. போலாமா? என்ன வெயிட் பலமா வருது? ஆமா. ரிட்டர்ன் கிஃப்டா? ஃப்ரெண்ட்ஸ் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கியாச்சு. கப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். சூப்பராக நல்ல மாடலாக வாங்கியிருக்கோம். வீட்டில் போய் என்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள எல்லாமே பேக்கிங் போடணும் வர. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டயர்டு. எல்லாத்தையும் வந்து தூக்கிக்கிட்டு வந்தது. குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சமத்துக்குள்ளேயே காட்டக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா. ஆமா விளையாடிட்டு இருந்தாரு. ஆமா. என்ன நல்லா வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு பாக்கலாமா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூஜை பொருள், நவதானியம். அதுக்கப்புறம் அங்க நான் செட்டா வாங்கினேன்ல அந்த எல்லாமே. ஆமா மஞ்சள், குங்குமம், கற்பூரம். ஆமா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரிப்பன்லாம் கூட வாங்கி வந்தேன். 5 கலர் ரிப்பன் வாங்கி வச்சிருந்தாங்களா எல்லாம். ரிப்பன். ஓகே. இது வந்து உள்ள வச்சுக்கலாம். நாங்க என்னன்னா வரவங்களுக்கு தாம்பலம் கொடுப்போம்ல, அதுக்காக இந்த பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். சூப்பரா இருந்தது இந்த பாக்ஸ். ஆனா ரேட்டு தான் அதிகம். பாக்ஸ் நல்லா இருந்தது, அழகா. ஒரு பாக்ஸ் தனியா இருந்தது, லூஸ்ல இருந்ததா? என்னம்மா இது? சாக்லேட் எப்படி சாப்பிடறாரு பாரா. ஆகட்ட அப்ப டாகடா காட்டு சேஷ்டா. பல்லு பூரா சாக்லேட் ஆகி செங்குதா. சாக்லேட் சாப்பிடலாமா? சாப்பிடக்கூடாதுமா. சாக்லேட் சாப்பிடக்கூடாது. நோ 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 நோ. பவுல் தான் வாங்கணும். அழகா கப்பு. ரிட்டர்ன் கிஃப்ட். மூடி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டர்ன் கிஃப்ட். பாப்பா பிறந்தநாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கப்பு வாங்கியிருந்தோம். என்னோட வளகாப்புக்குமே கப்பு தான் வாங்கியிருந்தேன். பாப்பா பர்த்டேக்கு வந்து இது மாதிரி ஷேப் தான், வேற மாதிரி கொஞ்சம். ஆமா அதுவும் கப்பு மாதிரி தான் இருந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஷேப்பே வித்தியாசமா இருக்கு, ரவுண்டா. இது ஒரு டைட்டா பிடிச்சது. இதுல லூசா இருக்கு. லூசா தான் இருக்கணும் சங்கீதா, ரொம்ப டைட்டாலாம் இருக்காது. மூடி வைக்கலாம். பாத்தீங்கன்னா ரசம், குழம்பு அதெல்லாம் ஊத்தி அழகா மூடி வைக்கலாம். சோ ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிரலாம். அப்பட கரண்ட் வந்துச்சு. கரண்ட் இப்போதான் வந்து நாங்க பாண்டிக்கு போயிட்டு அவசரமா வந்து பாத்தீங்கன்னா மாவரிசி போடலாம் தான் வந்தேன். கரண்ட் எவ்வளவு நேரம் இல்லாம இருந்தது. ஆமா கரண்ட் வந்துருச்சு. இட்லிக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி உளுந்துலாம் ஊற வச்சுட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டா வாங்கணும். 21 ஐட்டம் வந்து வாங்கிருக்கோம். 21. ஆமா ஆமா ஒத்தையில தான் வாங்கணுன்றதுனால 21 ஐட்டம் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குட்டி பொண்ணுக்கு சாப்பிட்றதுக்கு அழகா பிளேட். இது வந்து பாத்தீங்கன்னா கொசுரா நானே வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கணும்ல எனக்கு வந்து குட்டி பொண்ணுக்கு ஒரு கொசுறு கொடுங்கன்னு சொல்றாங்க. எப்பயுமே அந்த பாத்திர கடையில தான் எல்லா பாத்திரமுமே வாங்குவோம். அங்க வாங்கிட்டு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாப்பாவை கூட்டு போனா குட்டி குட்டியா வந்து பவுல், அப்புறம் டம்ளர் குடிக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறது, இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு தட்டு வாங்கிட்டு வந்துட்டியா? அது மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வந்து கொடுப்பாங்க. இதே நானே வாலண்டரியா போய் ஒரு தட்டு பாப்பாவுக்கு சாப்பிடுறதுக்கு குட்டி அழகா தட்டு இல்லன்றதுனால தட்டு வாங்கி வந்துட்டேன். இங்க பாரு ஜெஷ்டா தட்டு பாரு. இங்க பாரு மயில் தட்டு. ஜஸ்மிதா சூப்பர். ஜஸ்மிதா தட்டு. இதான் இந்த தட்டுல தான் இதுக்கப்புறம் நீ சாப்பிடணும் பூவா. ஓகே. அது பாத்தியா சாப்பிட்டு காட்டுறாரு பாத்தியா இல்லையா? எப்படி சாப்பிடு ஜஸ்ட்? எப்படி பூவா சாப்பிடுவா? பூவா சாப்பிட்டு. பூவா சாப்பிட்டு காட்டு. பூவா எப்படி சாப்பிடுவா? அந்த கையில தான் சாப்பிடணும். குட் கேர்ள், குட் கேர்ள் மணி. அவளுக்கு வந்து பெரிய தட்டில் தான் போடணும். அவளால தூக்க முடியல. அது வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். அதனால சின்னதா அழகா வந்து வாங்கியாச்சு. இந்த பிளேட் தட்டு மாதிரி இருக்கும்ல, அதுல போட்டா வந்து சாப்பாடு கீழே கொட்டிக்கும். இது நல்லா வந்து பாத்தீங்கன்னா இங்க கர்வா இருக்கிறதுனால சாப்பாடு கரெக்டா இருக்கும். வந்து அழகா இருக்கு. தட்டு வாங்கியாச்சு. இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற பொருள்லாம் பிரிச்சு வைக்கணும். ஸோ அம்மா வந்து ஆந்திவே வந்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்தாங்கன்னா அவங்க எல்லாமே அழகா உட்காந்து ஒண்ணுன்னா எடுத்து வச்சிடலாம். எல்லாருக்கும் ஜாக்கெட் பிட் வந்து வாங்கி ஒரு ஜாக்கெட் பிட் வந்து பாத்தீங்கன்னா வச்சு கொடுக்கறதுக்கு ஜாக்கெட் பிட் வாங்கி வந்தாச்சு. ஜாக்கெட் தைக்கிற துணி. ஆமா அதான் ஜாக்கெட் பிட்னு சொல்லுவாங்க. ஆமா ஜாக்கெட் பிட். ஸோ ஜாக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர் இது வந்து பாத்தீங்கன்னா வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷனுக்காக தான் வாங்கியிருக்கோம். இந்த பொருள்லாம் பார்த்தா உங்களுக்கு நம்ம வீட்ல இப்போ என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்போ ஒரு அடுத்த வீடியோல ஆமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஃபங்க்ஷன் சொல்லி பார்க்கலாம். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பூசணிக்காய் வாங்கி வர வேண்டியது இருக்கு. பூசணிக்காய், இலை, தேங்காய். இங்க இப்பவே வந்து பாத்தீங்கன்னா மாங்கொத்து, அதுக்கப்புறம் வேப்பலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிச்சு வந்தாச்சு. நான் குத்துகளுக்கெல்லாம் கழுவிட்டு இருக்கேன். சரி வேலை பரபரப்பா நடக்குது. அப்புறம் வந்து இங்க பாரு விளையாடுறாரு பாரு ஜெஷிதா. என்னமா இது ஃபுல்லாவே ஜாக்கெட் தான். நல்ல கலர் கலரா வந்து பாத்தீங்கன்னா ஜாக்கெட் பிட். இன்னும் உருட்டி நடக்கிற இது யாருக்கு
போகுதுன்னு தெரியல. அதுக்குள்ள ஆமா ஜஸ்விதா. சரி சரி மத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாமா? ஓகே. பூவெல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன் பேபி. பூவு வெத்தலை பார்க்கலாம், ஏன்னா அது வாடிடும்ல, நல்லா ஃபுல்லா உள்ள இருக்கு. கெஸ்ட் வராங்க, வாங்க வாங்க. நம்ம ரம்யா கொஞ்சம் பாட்டி எல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா வந்து ஆந்தி வேல வராங்க. அம்மா வந்து இருக்கிறாங்களா அத்தை? சரி சரி. சங்கீதா என்ன பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க போல இருக்க? தாம்பலம் போடுறீங்களா? சரி சரி. ரிட்டன் கிஃப்ட். அதான் தாம்பலமா? சரி. ஆமா. ஜஷிதா நீ குறுக்க பூந்து கலச்சிட்டு இருக்கமா? எல்லா பாத்திரத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறா. உச்சா போயிட்டா, உச்சா தான் போயிட்டா. ஏய் எடு வாரந்தல் வாரந்தல். ஜஷிதா என்னம்மா உச்சா போயிட்டா? ஜஷிதா தூங்குனதுக்கு அப்புறம் அத்தை வந்தாங்களா? அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்களா? முன்னாடியே வந்துட்டாங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. 9 மணி இருக்கும் வந்தாங்க. பாப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜாலியா விளையாடிட்டு இருந்துட்டு இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறாரு. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அத்தை தூங்கி. இப்ப நான் தான் இன்னும் சாப்பிடல. ஏன் சாப்பிடல? எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தா நல்லா பிஸியா இருந்தா. ஓ அப்ப வேலை செஞ்சேன்னு பதிவு பண்ற. ஆமா சரி சரி. வேலை பார்த்தேன். இந்த பாண்டி போன எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாவு இட்லி மாவுலாம் அரைச்சி போட்டேன். அப்புறம் வந்து பூஜை ஜாமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொலைக்க வச்சுட்டேன். அது இன்னும் நிறைய வேலை எல்லாரும் முடிச்சு போடுது. ஆமா. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன ஃபங்க்ஷன் சொல்லிட்டு பார்க்கலாம். பாய். பாய்.